Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 99432 99940. தமிழ்நாடு போலீஸ் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெள்ளன்பூர் தமிழ்நாடு போலீஸ் வந்து வீம்புக்குன்னு பண்ணுன்னா அப்படி நான் ஒத்துக்க மாட்டேன். அது ஈடியோடைய மானத்தை வாங்கணுங்கிறக்கா பண்ணு நான் அது ஒத்துக்க மாட்டேன். அரசியல்வாதிகள் அந்த நோக்கம் இருக்கு. நான் திரும்ப சொல்றேன். திரு சீமானோ திரு திருமாவளவனோ வேற யாரோ சொன்னாங்கன்னா அவங்க அத்தனை பேருமே சொன்னாங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு நோக்கம் இருக்கு. இந்த ஈடியில் கொண்டு வந்து மனுவாதத்தை சொல்லணும், எப்படியாவது கொண்டு வரணும். அங்கித் திவாரி யாரு? பட்டியல் தவிர என்ன கம்யூனிட்டி தெரியுமா? திவாரி பேரே வச்சிருக்காரு. சொல்லுங்க, என்ன கம்யூனிட்டி இது? என்ன செக்டர்ல வரும்? என்ன குரூப்ல வரும்? பிராமணர். பிராமணர் அப்ப என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கல்ல? ஈடி வந்து காப்பாத்துதா? அவர் பிராமணர்களை விட்டுருங்க, அவர் மனுவுடைய வம்சம் விட்டுருங்கன்னுச்சா? தப்புன்னா தப்பு, சரின்னா சரி, இவ்வளவுதான் பாயிண்ட். அதுல எங்க பட்டியலினத்தை வர பிராமணராங்கிற பிரச்சனை எங்க வருது? நீங்க தான் எல்லாத்தையும் ஜாலியா பார்த்துட்டு இருக்கிறீங்க. நான் தப்பு செஞ்சவன் தப்பு செய்யாத, இவ்வளவுதான் பாக்குறேன். தப்பு செஞ்சா ஆக்ஷன் எடு, தப்பு செய்யல பேசாத. தப்பு செஞ்சவன் என்ன கம்யூனிட்டி? ஆக்ஷன் எடுத்தவன் என்ன கம்யூனிட்டி? நோட்டீஸ் அனுப்பணும் என்ன கம்யூனிட்டி? பாதிக்கப்படுறவங்க இந்த கம்யூனிட்டி. நீங்க என்ன செய்யணும்? அதுக்காகவே இப்படி ஒரு டார்கெட் வருது. நீங்க என்ன செய்யணும்? நோட்டீஸ் அனுப்புனவர் தப்பா அனுப்பியிருக்காரு, ஆக்ஷன் எடுக்கணும். நோட்டீஸ் அனுப்புனவர் ஐயரு, நோட்டீஸ் ரிசீவ் பண்ண இப்படியா பாப்பீங்க? இப்படியா பாப்பீங்க? செட்டியார் நாடார் அனுப்பி தான் நினைச்சிருப்பீங்க. ஒரு பேச்சுக்கு ஒரு நீங்க நினைக்கிற அப்பர் கேஸ்ட் ஒருத்தர் அனுப்பிட்டாரு, நீங்க நினைக்கிற பட்டியல் ஒருத்தர் வந்து கேஸ்ல மாட்டார், ரைட்டு, மனுவாதம் வந்துருச்சு. ஒரு செட்டியார் நாடார் பண்ணியிருந்தா என்ன வாதம் வரும்? பக்கவாதமா? இதுலலாம் ஜாதியை பூத்துறது, எதுலாம் அரசியல் பூத்துறது ஒரு கணக்கு இல்லையா? தப்பா அனுப்புனா நோட்டீஸ் பண்ணுங்க, கவுண்டர் நோட்டீஸ் பண்ணுங்க, வக்கீல் நோட்டீஸ். உங்களுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பா என்ன செய்வீங்க? ஐயோ எனக்கு வந்து செட்டியார் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பா வருத்தப்படுவீங்களா? என்ன செய்வீங்க? என்ன நோட்டீஸோ அதுக்கு ரிப்ளை பண்ணுங்க, இவ்வளவுதானே. ஜாதியை போட்டுருக்கேப்பா, என்னப்பா ஜாதியை போட்டுருக்கேன், நான் என் பேரை போட்டுருக்கேன் ஜாதியில, எப்படிப்பா ஜாதியில் போடுவேன்? நீ அதுக்கு ஒரு வழக்கு, அதுக்கு ஒரு பதில் போடுங்க, வழக்கு போடுங்க, நல்லா போடுங்க. என்ன ஜாதி சொல்லி திட்டார், வழக்கு போடுங்க. யார் தடுக்கிறா? தமிழ்நாட்டில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குதா இல்லையா? போட வேண்டியதானே, எல்லா பக்கம் போட வேண்டியதானே. சோ அப்ப இதை கொங்கு மாநாடு மக்கள் கட்சி திரு ஈஸ்வரர் உங்க கூட்டில் இருக்கிறவர் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் மிஸ்யூஸ் பண்ணப்படும் சொல்லியிருக்காரு. எத்தனை நாள் முன்னாடி? 4 நாள் முன்னாடி உங்க கூட்டில் இருந்துகிட்டு இது தொடர்பா நாங்கள் தலைவர்கிட்ட சொல்ல அப்படின்ட்டு இருக்காங்க. யாரா ஒருத்தர் திட்டுனா என் ஜாதியை சொல்லி திட்டுனா சொல்லிட வேண்டியது. நான் சொல்ல சார், உங்களுடைய கூட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்க 4 நாள் முன்னாடி போய் கேளுங்க அவர்கிட்ட, என்னன்னே ஜாதி குடும்பம் அவ்வளவு பெருசா இருக்கான்னு கேளுங்க. டிஎம்கேல போய் கேளுங்க, என்ன உங்க கூட்டில் இருக்கிற சொல்றாரு. அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. யாரோ ஒருத்தருக்கு சம்மன் அனுப்புனார். அவர் யாரோ ஒருத்தர் இல்ல சார், யாரோ ஒருத்தர் சார். ஈடி என்ன சார் சம்மன்? ஈடி வந்து செந்தில் பாலாஜிக்கு அனுப்பிச்சு பேசுவான், ஈடி வந்து ஏடிஎம்கே எக்ஸ்பிரஷனுக்கு அனுப்பிச்சு பேசுவான். சாமானியர்களுக்கு அனுப்பினாலும் பேசணும்ல சார். பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவர் கேஸை ஃபேஸ் பண்ண போறாரு. இவங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறாங்க, அதை பேசணும். 100 கேஸ் திருட்டு கேஸ் 100 பேர் போதா? நீங்க ஏன் மந்திரியை பிடிச்சி பேசிட்டு இருக்கீங்க? திரு பொன்முடி வந்து இன்னைக்கு வந்து ரிமாண்ட் ஆனாரு, கன்விக்ட் ஆனாரு. அவர் ஒரு கேஸ் தான் ஹைகோர்ட் நடந்தா? 60 ஜட்ஜ் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜட்ஜ் ஒவ்வொரு கன்விக்ட் பண்ணி எதாவது பேசுனீங்களா? நீங்க ஏன் பேசல? நீங்க பிஜேபி கேட்ட மாதிரி நான் உங்களை கேட்கிறேன். திரு பொன்முடிக்கு 10 டிபேட் நடத்துனீங்களே, 10 பேர் ஒரு நாளைக்கு அரெஸ்ட் ஆயிட்டாங்க. என்ன டிபேட் நடத்துறீங்க நீங்க? அப்ப சாமானிய மக்களை புறக்கணிக்கிறீங்களா? ஏங்க இவங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறாங்க, அதனால நம்ம பேசுறோம். அது ஒரு பொது நிறுவனம் மிஸ்யூஸ் பண்ணுது தன்னுடைய இடத்தை அப்படின்னா அதுல இருந்துகிட்டு ஒருத்தரால பண்ண முடியும். 18வது பதில் அது நீங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டியதான், நீங்க கேஸ் போட வேண்டியதான், அவர் மேல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் போட வேண்டியதான். ஸோ இப்போ இதுல தமிழ்நாடு போலீஸையோ அல்லது அந்த டிபார்ட்மெண்ட் இடி டிபார்ட்மெண்ட்டையோ சந்தேகத்திற்குரியதா மாத்துறதெல்லாம் நான் 2 பேருமே சந்தேகப்பட மாட்டேன். நான் வந்து இது அரசியலாக்குறவங்களை மட்டும் தான் சொல்லுவேன்.